வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து அரிசி பருப்பு சாதம் அதாவது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து வடிவு திருமூர்த்தி பெங்களூரில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நமக்காக எழுதி அமைச்சது. அவங்க கொங்கு சமையலாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இது வந்து கொங்கு ஸ்பெஷல். அவங்க வந்து இதை வந்து அரிசி பருப்பு சாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து சாம்பார் சாதம் மாதிரி இருக்காது, நல்ல உதிர உதிராக பிரியாணி மாதிரி தான் வரும். அதுக்கு வந்து என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். அரிசி வந்து 1 கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு தோரம்பருப்பு. தோரம்பருப்புங்கிறது தூர்தால். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்தது என்னென்ன அரைக்க போகிறோங்கிறத சொல்லிடுறேன். இஞ்சி ஒரு துண்டு, 3 பல்லு பூண்டு, பட்டை 1 இன்ச்சு, 1 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா பொடி, 2 வரமிளகா. இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, என்னென்ன தாளிக்கணும் அதையும் பார்த்துருவோம். அது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம இதை அரைச்சிடலாம். பாருங்கள், அடுப்பில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, குக்கரில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய வச்சுட்டுருக்கேன். இல்லை என்னென்ன பண்ண போகிறோன்னா, கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, 1 தக்காளி. இப்போ இதெல்லாம் இதில் வந்து நம்ம வதக்க போகிறோம். அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பிறகு நம்ம வந்து நல்லா அரைச்சாச்சு. இந்த அரைச்ச மசாலாவை வந்து இப்போ தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுத்து அதோடு சேர்த்து போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுத்து. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இந்த சாதத்துக்கு என்ன தேவையோ அந்த உப்பு சேர்த்துருங்க. அதை பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப்பு அரிசி எடுத்துட்டேன் இல்லையா, அதுக்கு வந்து 2 கப்பு தண்ணி. நம்ம தோரம்பருப்பு ஒரு 1/4 கப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. ஸோ 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் வந்து சாப்பாட்டு அரிசி தான் இது. வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வந்து தண்ணி விட்டு வேக வைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி மட்டும் கூடவோ குறைச்சலோ ஒரு 1/4 டம்ளரோ 1/2 டம்ளரோ கூட குறைச்சல் பார்த்து விட்டுக்கோங்க. 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி. நான் வந்து 1/4 கப்பு தோரம்பருப்பு எடுத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ 2.5 டம்ளர் தண்ணி, 2.5 கப்பு தண்ணி நான் ஊற்ற போகிறேன். பாருங்க, இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, தண்ணி வந்து நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ வந்து ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துடலாம். அரிசி பருப்பு 2த்தையும். இது வந்து நார்மலான ஒரு மூடி போட்டு ஒரு 3/4 மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நார்மல் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி நெய்யும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை போட்டு ப்ரெஷர் பிடிச்ச உடனே வெயிட் போட்டு ஒரு விசில் விட போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஒரு 3/4 பதம் வந்து வேகட்டும். பாருங்க, 3/4 பதம் வெந்திருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போடலாம். அப்புறம் நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் நெய். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் பிடிச்சி சீக்கிரமாக பிடிச்சிடும். ஏன்னா நமக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சுடுது இல்லையா, கொஞ்சம் ப்ரெஷர் பிடிச்ச உடனே நம்ம வந்து வெயிட் போட்டுருவோம். பாருங்கள், வெயிட் போட்டுருவோம். அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுருங்க.
விசில் வந்திருக்கு. நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். ப்ரெஷர் வந்து அடங்கிடுத்து. நம்ம வந்து திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்ல உதிராக நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் ஆறட்டும். நல்ல வாசனையாக இருக்குங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதிராக ஆகிடும். நம்ம டேஸ்ட் பார்த்துலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது அப்படியே கூட சாப்பிடலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம கொங்கு ஸ்பெஷலில் வந்து அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுக்கு வந்து அவங்க வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு அப்படின்னு தான் தொட்டு சாப்பிடுவாங்களாம். நம்ம நார்மல் வெத்த குழம்பு கூட இதுக்கு நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் புளிக்குழம்பு அதுவும் எழுதி அமைச்சிருக்காங்க. நான் வந்து அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வடிவு திருமூர்த்தி, உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக நல்ல அரிசி பருப்பு சாதம் சூப்பராக வந்திருக்கு. வியூவர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.